உண்மையாகவே அவன் உன் குடும்பத்தைச் சேர்ந்தவன் அல்லன். நிச்சயமாக அவன் ஒழுக்கமில்லா செயல்களையே செய்து கொண்டிருந்தான். நம்ம வாழ்றோம் இல்லையா, வாழும்போது நமக்கு சில விஷயங்கள் விளங்கி இருக்கு, சில விஷயம் இதெல்லாம் ஒழுக்கமில்லாத வேலை அப்படின்னு. அப்ப அதை செய்யும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருது ஒழுக்கமில்லாத வேலைன்னு தெரியும். ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்க்கையில் எது ஒழுக்கம் என்று இறைவன் கற்றுத்தருகின்றான். அப்ப என்னை சுற்றி எது ஒழுக்கம்னு எனக்கு தெரியுது, அந்த ஒழுக்கம் இல்லாத செயல்களை அவன் செய்து கொண்டிருந்தான் இறைவன் அறிவிக்கின்றான். அப்ப நமக்கு சில விஷயம் சொல்லி தர்றாங்க, இன்னும் சில விஷயம் வேதத்திலிருந்து நமக்கு விளங்க ஆரம்பிக்குது. விளங்க ஆரம்பிக்கும் போது எதை இறைவன் ஒழுக்கம் அறிவிக்கின்றான், எதை ஒழுங்கு என்று அறிவிக்கின்றான் இருக்கு. ஒழுங்கும் வேற ஒழுக்கம் வேற. ஒழுக்கம்ன்றது மனசுக்கு, ஒழுங்குன்றது உடம்புக்கு. ஒழுங்குன்றது உருவத்திற்கு, ஒழுக்கம்ன்றது மனசுக்கு மறைவானது. இறைவன் அறிவிக்கக்கூடிய செய்தி வேதத்தில் ஒழுக்கம் என்பது, வேதத்தில் இறைவன் அறிவிக்கக்கூடிய செய்தி எதை நாம் செய்யக்கூடாது அப்படின்னு. இறைவன் அறிவிக்கின்றான் ஒழுக்கமில்லா செயல்கள் என்ன, மனதில் கேடு இருக்கிறதுன்னு அர்த்தம். மனதில் கேடு இருக்கிறது அப்படின்னு இறைவன் அறிவிக்கின்றான், சாட்சிகளை கொண்டும் அறிவிக்கின்றான். அதனால அவருக்கு புரியுது. மனிதர்கள் உணர்வு கொண்டு பேசும்போது அது தன்னுடைய இது அல்ல, இறைவனுடையது அப்படின் போது செய்தியை நம்ம பார்த்தா மட்டும், அந்த செய்திகளை இறைவன் நமக்கு அறிவித்தால் தவிர இல்லை. அப்ப உணர்வை பின்பற்றக்கூடியவங்களாம இருந்தா மட்டும்தான் பிரிச்சு பார்க்க முடியும், எது இறைவனுடையது எது கெட்டது சைத்தானுடையதுன்றத உணர்வை நாம் பின்பற்றினால் தவிர இல்லை. அப்ப இங்க ஒழுக்கமில்லா செயல்கள்னு அவங்க சொல்லும் போது ஜஸ்ட் ஒரு வார்த்தை சொன்னாரு அப்படியே புரிஞ்சுக்கிட்டாரு அர்த்தம் கிடையாது. அவரை பற்றி அறிவிக்கும் போது இறைவன் சொல்றான், உங்களை போன்ற மனிதர், உங்களை போன்ற மனிதர். எனக்கு எப்படி புரியுமோ அப்படிதான் அவருக்கும் புரியும். அதனால அவருக்கு இறைவன் உணர்த்திருக்கிறான்னு அர்த்தம். எவ்வளவு காலம்லாம் அங்க இல்லை, அப்படி சொன்னாரு புரிஞ்சுக்கிட்டாரு அப்படி. அவன் பையன் கெட்டவன்பா, அப்படியே சரி கடவுளே அப்படி. அவருடைய சிந்தனை இல்லாம ஏத்துக்கிற மாதிரி ஆச்சு. சொன்ன வார்த்தை அப்படி கேட்டுக்கிட்ட மாதிரி, கடவுள் மாதிரி வேஷம் போட்டு வந்தோக்க என்ன சொன்னா அப்படி ஏத்துக்கிறதா, கடவுளே வந்து சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. அப்படி இறைவன் அறிவிக்கவே இல்லை எங்கேயுமே. சிந்தித்து செயல்படுங்கள் தான் சொல்றான். நம்பிக்கை கொண்டவர்கள் அது எங்கள் இறைவனமிருந்து வந்துள்ள செய்திதான் என்று அறிவார்கள்னு சொல்றேன். என் இறைவனமிருந்து வந்துள்ள செய்திதான் என்று அறிவார்கள். அப்ப விளங்கிதான் அதை ஏத்துக்கிறாங்களே தவிர சொன்னதுனாலே கிடையாது. இந்த செய்தி என்னன்னா, இறைவன் அவருக்கு தெளிவுபடுத்துகின்றான். ஒழுக்கமில்லா செயலை செய்யும் போது அவர் ஏத்துக்கிறார். என் பிள்ளையா இருந்தாலும் இதை என் பிள்ளை இல்லை அவ்வளவு. அதாவது என் பிள்ளை அவன் என்ன தப்பு பண்ணாலும் என் பிள்ளை அப்படி இல்லை, அவர் இல்லை, அப்படி இல்லைங்கிற அதுதான் நமக்கு வழிகாட்டுதல். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அது என்னுடைய பிள்ளையா இருந்தாலும், என்னுடைய கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பெற்றோர்களாக இருந்தாலும், அவர்கள் ஒழுக்கமில்லாத செயல்களில் இருந்தால் அவர்கள் என்னுடையவர்கள் அல்ல, என்னுடையவர்கள் அல்லங்கிற செய்தி தான் இங்க இருக்கு. நீங்கள் இறைவனை பின்பற்றுவர்களாக இருந்தால் இந்த செய்தி யாரும் கண்காணிக்க முடியுமா? எடுத்து சொல்வதுதான். ஒவ்வொருவரும் அவர்கள் அவருடைய இறைவனிடத்தில் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அவள் செய்ததற்கன்றி கூலி இல்லை. என்ன நம்ம எண்ணத்தோடு இருக்கிறோமோ அந்த எண்ணத்திற்குரிய கூலி நிச்சயமாக ஒருவருக்கும் உண்டு. இறைவன் வழிகாட்டுகின்றான். நன்மைக்கு நீங்கள் பணியுங்கள், தீமைக்கு பணியாதீர்கள். தீமை மகன் உருவிலும் வரலாம், எந்த உருவத்திலும் வரலாம். தீமைக்கு பணியாதீர்கள், அதுதான் இங்க செய்தி. இறைவனை நாம் வழிபடுகிறோம் என்றால் தீமைக்கு பணியாதீர்கள், நன்மைக்கு பணியுங்கள், இதுதான் செய்தி, இறைவனுடைய செய்தி.